நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகும். எங்க இப்போ இது என்ன முடிஞ்சிச்சு, இப்போ அவுட் ஆஃப் காட் ஆயிடுச்சு, ஸ்தலம் முடிஞ்சு. இப்போ நம்ம மூவ் ஆக போறது பரிசுத்த ஸ்தலம். பிரைஸ் காட், ஹalleluya. இப்போ காட் என்ன பண்றாருன்னா மோசஸ்க்கு வந்து earthly pattern கொடுத்தாரு, heavenly realities, வானத்துல பரலோகத்துல இருக்கிற அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை பூமியில மோசஸ்க்கு காமிச்சு கொடுக்குறாரு. இப்போ நம்ம வந்து எங்க போறோம்னா மூவ் ஃப்ரம் அவுட்டர் கோர்ட் டு ஹோலி பிளேஸ். இப்போ அவுட்டர் கோர்ட் டு ஹோலி பிளேஸ் அப்புறம் எப்படின்னா எப்படி ஆகும்னா பாடி டு சோல், நம்ம சரீரம் முடிஞ்சிச்சு. சரீரத்தை பத்தி பேசணும் இல்லையா? சரீரம் நம்ம வந்து கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சரீரம் நம்ம வந்து கிளென்ஸ் ஆகணும் வார்த்தையில. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு மூவ் ஆகும்னா பரிசுத்த ஸ்தலம், சோல், ஆத்மாக்கு மூவ் ஆகும். ஜீசஸ் வந்து earthly லைஃப் வாழ்ந்தாரு, அவர் வந்து ஒரு ஸ்தலமா வாழ்ந்தாரு. இப்போ அவர் என்ன ஆகுறா சாகுறாரு, செத்து உயிர் தெழுறாரு. இப்போ அவர் என்னவா மாறுறாரு, பரிசுத்த ஸ்தலம், ரெசரக்ஷன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேற எந்த அர்த்தம், ரெசரக்ஷன். என்ன ரெசரக்ஷனுக்கு உயிர் பெற்றது, ஆண்டவர் வந்து உயிர் பெற்றது. அப்போ he died for all, இது படிங்க, எல்லாருக்காகவும் அவர் மரித்தாரு. that those who live should no longer live for themselves. யார் நம்ம வாழ்றோமோ நமக்காக நம்ம வாழக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பாடி என்ன பண்ணிட்டோம், அவுட்டர் கோர்ட்ல என்ன பண்ணிட்டோம், சாக்ரிஃபைஸ் ஆயிடுச்சு. இயேசு அங்க மரிச்சாரு, அவரும் சாக்ரிஃபைஸ் ஆறாரு, நம்மளும் இப்போ சாக்ரிஃபைஸ் ஆயிடுச்சு. அவரும் செத்துட்டாரு, நம்மளும் கூட செத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெசரக்ஷன். எது சொல்லுவோம் ரெசரக்ஷன்? அந்த வேல், ஒரு ஸ்கிரீன் இருக்குது, அந்த ஸ்கிரீனை தாண்டி தான் ஹோலி பிளேஸ் போறோம், அது வேல். அந்த வேல் தான் ரெசரக்ஷன் அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்றோம், செத்துட்டு நம்மளோட இயேசுக்கிறோம். இப்போ அந்த ரெசரக்ஷன், அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்ம ஆத்மா என்ன பண்ணோம், இப்போ சரீரம் செத்து போகுது, அவருக்கும் செத்து போகுது. இப்போ அவரும் உயிர்ப்பிக்கிறாரு, நம்ம ஆத்மா இப்போ உயிர்ப்பிக்கிறோம். இதுதான் வேல். தெரியுதா? இது வேல் அர்த்தம், ஸ்கிரீனுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் the first veil or curtain, Jesus the resurrection, அவரோட உயிர்ப்பிக்கிறது முதலாவது. அப்போ Colossians 3:13 since then you have been raised with Christ. யார் raised and Christ கூட, யார் உயிர்த்தெழுந்த இயேசு கூட சேர்ந்து நம்ம. ஓகே, set your hearts on things above. இதயங்களை பரலோகத்துக்கு மேல, above. உங்களுடைய இதயத்தை எங்க வைக்கணுமா, மேல யோசிங்க, சிந்திங்க. பூமிக்குரிய காரியத்தை சிந்திக்காதீங்க, பரலோகத்துக்கு மேல இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிதாவானவர் சிந்திங்க. அப்படி இருக்குது. ஹெவன்லி திங்ஸ் நீங்க வந்து உங்களை விரிச்சு வைங்க. where Christ is, கிரைஸ்ட் எங்க இருக்காரு, seated in the right hand of the Father. பிதாவின் வலது புறத்துல யார் இருக்குது, கிறிஸ்து இருக்கிறார். அங்க நம்ம உயிர்ப்பிக்கிறோம், அவர் கூட. அவர் தான் ஒரு ஸ்டெப்பா போறோம். அவர் அப்ப எங்க இருக்கிறாரு, பிதாவின். அப்ப நம்ம எங்க இருக்கணும், அவர் கூட வலது புறத்துல இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். Praise God. அப்ப set your mind, அப்ப கிரைஸ்ட் அங்க இருக்கிறாரு. ஓகே, hidden with, and your life is now. இப்போ நான் உயிர் தெழுந்து நான் யாருக்குள்ள இருக்கிறேன், இப்போ கிறிஸ்துக்குள்ள. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, அப்ப நீங்க நானும் எங்க இருக்கிறோம், மகா பரிசு அவர் பக்கத்துல இருக்கிறோம், அவருக்குள்ள, இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஓகே, we cross the veil to the holy place. ஓகே, veil means resurrection. நம்ம வந்து பாடியை ஆல்டர்ல வச்சு நம்ம சொன்ன மாதிரி எல்லா கல்வி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஹோலி பிளேஸ்க்கு போயிருக்கோம். வித்தவுட் சாக்ரிஃபைஸ் அண்ட் வாஷிங் யூ கேன் நாட் என்டர் த. நீ பலி கொடுக்காம உன்னை சுத்திகரிக்கிற வார்த்தையில உன்னால ஹோலி பிளேஸ்க்கு போக முடியாது. 3 things ஹோலி பிளேஸ்ல. மகா பரிசுத்த ஸ்தலத்துல 3 விஷயம் நம்ம ஏற்கனவே காமிச்சோம். ஒன்னு வந்து டேபிள் ஆஃப் பிரெட். தமிழ்ல என்ன போட்டிருக்கோம், பிரெட், மன்னாவா, மன்னா இருக்காது, மன்னா வந்து ஆர்க்கம் தெரியல, நீங்க படிச்சீங்கன்னு எந்த வருஷம் யாத்திரை ஆகும். சரி, ஓகே. ஷோ பிரெட், அப்புறமா 7 குத்துவிளக்கு, அப்புறம் இன்சென்ஸ் ஆல்டர். இன்சென்ஸ் என்னமா, சாம்பிராணி ஓகே. இப்போ இங்க ஒரு வசனம் படிக்கலாம். இதுதான் என்னது, ஷோ பிரெட். இப்போ 3 பொருளுக்கு இதில் அது ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பிரெட். ஷோ பிரெட் எப்படி இருக்கும்னா ஒரு டேபிள் மாதிரி, அதில் வந்து அந்த பிரெட் வச்சிருக்கோமோ அதில் ஆண்டவர் சொல்லுவார் 6 6 கரெக்டாக நீங்கள் அடுக்கி வைக்கணும் அப்படின்ட்டு. 7 3 அப்படிலாம் இல்லை, 6 6 கரெக்டாக நீங்கள் அடுக்கி வைக்கணும் அதில் அப்படின்னு. ஸோ பிரெட் என்னது குறிக்குதுன்னா ஸ்ட்ரென்த். பிரெட் என்ன குறிக்குது, ஸ்ட்ரென்த். நம்ம ஆத்மாக்கு ஒரு ஸ்ட்ரென்த். ஓகே, அப்போ பிரெட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இமோஷன்ல இல்லை, அது நம்ம வில். வில் என்ன சொல்றீங்க, சித்தம், உங்களுடைய சித்தம். ஓகே, ஸோ ஷோ பிரெட் என்ன அர்த்தம்னா உங்களுடைய சித்தம் எவ்வளோ ஸ்ட்ராங், how much ever strong you are. நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கலாம்,
உன்னோட பாடியில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா உங்களுடைய குறிக்கோள் மட்டும் கரெக்டா இல்லைன்னா நீங்க வீக்கா இருக்கிறீங்க. உங்களோட சித்தம் மட்டும் கரெக்டா இல்லை, நீங்க உங்களுடைய, நான் சொல்லி கடல் உண்மையில வச்சுக்க சித்தம் இல்லை, உங்களுடைய பர்பஸ், நீ கடலுக்காக என்ன யோசிச்சுன்னு இருக்கிற, இந்த பூமியில எப்படி வாழணும்னு யோசிச்சுருக்கிற, உன்னோட குறிக்கோள் கரெக்டா இல்லைன்னா நீ எவ்வளவு சரீரத்தை ஸ்ட்ராங்கா இருந்தா யூ ஆர் வீக். ஏன்னா உங்க ஆத்மா வீக்கா இருக்குது. ஓகே, ஸோ ஷோ பிரெட் எப்படின்னாக்கா சிம்பிள் ஆஃப் ஹியூமன் வில், மனுஷனோட குறிக்கோள், மனுஷனோட சித்தம் தான் இந்த ஷோ பிரெட். ஷோ பிரெட் இருக்குது இல்லைங்களா, நமக்கு தெரியுமா அதுதான் என்ன அர்த்தம்னு அப்படின்னு நம்மளோட சித்தம். அப்போ ஆண்டு என்ன சொல்ல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், இது நான் வந்து எப்படின்னா எனக்கு மைண்ட்ல போயிட்டே இருந்துச்சு ஒரு 3 நாள், எப்படின்னா இது பண்ணியிருப்பாரு ஆண்டவர், எப்படிலாம் யோசிச்சுக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னாக்கா I am sending you grain. தமிழ்ல படிங்கம்மா இது. ஜோயல் 2:19. New wine and olive oil, enough to satisfy you fully. Never again will I make you an object of scorn to the nations. படிக்க முடியுமா? Grain என்ன? இதுல grain என்னன்னா strength of the will. grainனா சாப்பிடுறோம் இல்லையா, அது will, நம்மளுடைய குறிக்கோளுக்கான strength, கடவுளுடைய வார்த்தை. New wine, ஜோயல் 2:19 படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியுது ஈஸியா இருக்கும். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் தானியம் எதுக்காக? நம்மளுடைய ஸ்ட்ரெயின், அதுதான் வில், நம்மளுடைய குறிக்கோள். ஓகே, குறிக்கோள். அப்போ நியூ வைன் என்ன அப்புறமா திராட்சை ரசம் இல்ல, குறிக்கோள்னா நம்மளுடைய வில், purpose. Okay, தரிசனம், எதை நோக்கி விஷன், தரிசனம். உன் தரிசனம் சொல்லுங்க, காரியத்துல புரியா இருக்கிறவங்க தரிசனம்னு சொல்லுங்க. உன் தரிசனம் என்னவா இருக்குது இன்னைக்கு, உன்னோட பர்பஸ் என்னவா ஆவ அப்படினு சொல்லுங்க. நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படினு அந்த குறிக்கோள், அது மாதிரி. சோ நான் ஆண்டவருக்காக இப்படிதான் இருப்பேன், ஆண்டவருக்காக நான் இப்படிதான் வாழ்வேன், அந்த தரிசனத்தை தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, உலக பிரகாரம் டாக்டருக்கு தரிசனம், கர்த்தருக்காக என்ன தரிசனம் நான் வச்சிருக்கிறேன் அதுதான். ஓகே, கரெக்ட். ஓகே, அப்ப நியூ திராட்சை ரசம்ங்கிறது கர்த்தருடைய மகிழ்ச்சி, joy of the Lord. அப்புறம் ஆயில், அதுல என்ன இருக்குது, எண்ணெயும் கொடுத்து, என்னன்னா பரிசுத்த ஆவி. ஓகே, அப்போ என்னன்னா இப்ப இந்த 3 காரியம் நமக்குள்ள இல்லைன்னா தரிசனம், மனமகிழ்ச்சி, தேவனுடைய மகிழ்ச்சி, நம்ம அதான் எப்பவுமே சொல்றது, joy of the Lord is our strength. அப்போ அந்த மனமகிழ்ச்சி, அந்த தரிசனம், மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவி. தரிசனம் பிதா, மனமகிழ்ச்சி இயேசு, ஹோலி ஸ்பிரிட் என்ன. ஓகே, இது 3 நமக்குள்ள இல்லைன்னா அப்போ என்ன ஆகுதா, நம்மளுடைய லைஃப் we are living a poor life, புவரான லைஃப் வாழ்க்கை. இது 3 நமக்குள்ள இல்லை, தரிசனம் இல்லை, தேவனுக்கு இது செய்யணுங்கிற தரிசனம் இல்லைன்னா நம்ம புவரா வாழ்ந்துருக்கோம். கர்த்தரோட மனமகிழ்ச்சி நமக்குள்ள இல்லைன்னா நம்ம புவரா இருக்கும். அவரோட பரிசுத்த ஆவி நமக்குள்ள இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கிறோமா, புவரா இருக்கும். ஷோ பிரெட்னா என்ன, அந்த பிரெட் பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா என்ன, தரிசனம். உங்களுக்கான தரிசனம் என்ன, நீங்க என்ன தரிசனம் வச்சிருக்கீங்க தேவனுக்காக, என்ன செய்யணும், உங்களோட தரிசனமா இருக்குது அதுதான். அப்ப என்னன்னா சரண்டரிங், நம்ம வந்து தேவன் சித்தத்துக்கு நம்ம சித்தத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி சொல்றது, சரண்டர் யுவர் வில் டு தி பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். உன் தரிசனத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுத்து தேவனுடைய பெர்ஃபெக்ட்டான தரிசனத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஓகே, அதுதான் தரிசனம். அப்போ என்னன்னா நம்ம வந்து I have food to eat that you know nothing about. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, அந்த ஸ்ரீடர்கள் இயேசுக்கு சாப்பாடு பத்தி பேசுறது, இயேசு சொல்றாரு எனக்கு சாப்பாடு இருக்கு சாப்பிடுறதுக்கு. இவங்க டவுட் ஆயிடுது, எங்க வாங்கி வந்திருப்பாருன்னு. ஆனா அவர் பேசுற சாப்பாடு எது சொல்லுங்க, ஆத்மாக்குரியது. ஓகே, அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதுதான் ஷோ பிரெட். எப்படின்னாக்கா ஷோ பிரெட் will be like day and night கர்த்தருடைய வார்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். ஷோ பிரெட் எப்படின்னா தேவனுக்கு முன்னாடி இப்போ வந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது இல்லையா, மகா பரிசுத்த ஸ்தலம் இங்க இருக்குது, தேவனுக்கு முன்னாடியே தான் இருக்கும் அந்த ஷோ பிரெட். ஓகே, அப்போ உன்னுடைய பிரெட், உன்னுடைய தரிசனம் தேவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவர் டிமாண்ட் பண்றான், அவன் கண்ணுல பார்த்துனே இருக்கணுமா நம்ம தரிசனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தரிசனம் பார்த்துனே இருக்காரு டெய்லி. என்ன குறிக்கோள்ல ஓடுறா இவன், அதனால கண்ணுக்கு முன்னாடி பிரெட் இருக்கணுமா. பிரெட்டுங்கிறது என்னது, தரிசனம். அப்போ நம்ம பிரெட் எப்படி இருக்குது, இன்னைக்கு கரெக்டா அடுக்கி வச்சிருக்கிறோம்னா, ஆறாரா கரெக்டா அடுக்கி வச்சிருக்கோம், டிசிப்ளின், அவருக்குள் டிசிப்ளின்டா இருக்கிறோமா. அப்ப தேவன் பாக்குறாரு இங்க ஆறாரா இருக்குதா இல்ல, பாருங்க அவர் சொல்றாரு ஆறாரா அடுக்கி வைக்கணும். நமக்கு புரியுது எதுக்கு ஆறாரா தான் அடுக்கி வைக்கணும் இல்லையா, ஆனா அதுக்கும் அர்த்தம். ஏன்னா கர்த்தருக்கு
பண்ணுவோம், அவர் நம்மள குறிக்கோள் ஓடுமா, அது டிசிப்ளின்டா இருக்கணும். ஒழுங்கு கிரமமா இருக்கணுமா. இங்க 7 வைக்கிறதோ, இங்க 5 வைக்கிறதோ, இங்க 8 வைக்கிறதோ, இந்த பக்கம் 6 இல்ல. 6னா 6 தான். இந்த பக்கம் 6னா இந்த பக்கம் 6னா அப்படிதான் வைக்கணும், டிசிப்ளின். அப்போ ஒரு கண்ணுல பார்த்துட்டே இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கா பிரெட்டு, உன் தரிசனம் ஃப்ரெஷ்ஷா இருக்குதா, டெய்லி இன்னைக்கு எதுவும் தப்பு பண்ணிட்டேன், யாரும் தப்பு பண்ணாதவங்க தப்பு பண்ணிட்டேன், இப்போ திருப்பியும் வந்து அந்த என்னோட பிரெட் என்னோட தரிசனத்தை ஆண்டு ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டு திறன் பண்ணிட்டேன், உங்க சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னோட தரிசனம் உங்களுதாவே இருக்கணும், உங்களுக்காகவே ஓடணும் அப்படின்னு டெய்லி என்ன பண்ணுவாங்க, ரீடெடிகேட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாம் எழுதிட்டு ஒரு சில ஃபெயில் ஆயிட்டாக்கா என்ன ஆவாங்க, நம்ம என்ன எழுதுவோம், திருப்பி போயிட்டு ரீ எக்ஸாம். அதை நீங்க எக்ஸாம் சொல்ல மாட்டீங்க, ரீ எக்ஸாம். தப்பு பண்ணாங்க யாருமே இல்லை, ஆனா அதை ரீடெடிகேட் பண்ணும். ஆண்டவரே என் பிரெட் பாருங்க, என் சித்து பாருங்க, ஆண்டவரே என் பிரெட் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, ஆண்டவரே என் சித்து வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குது, உங்களுக்காக தரிசனத்தை நான் ஓடுறேன் ஆண்டவரே. ஏன்னா அவர் வந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்மளோட பிரெட்டை செக் பண்ணினே இருக்கிறாங்க, நம்மளுடைய தரிசனத்தை செக் பண்ணினே இருக்கிறாங்க. என் பிள்ளோட தரிசனம் எப்படி இருக்குது, இன்னைக்கு எப்படியா இருக்குது, எனக்காக தான் ஓடிங்கிறானா இல்ல அவன் சொந்தமா ஓடிங்கிறானா, எனக்காக தான் ஓடிங்குதா என் புள்ள, இல்ல அது இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்குதா, கண் பார்வையிலே இருக்கிறோமா நம்ம, அதுதான் பிரெட் அங்கேயே இருக்குது. பிரைஸ் காட், ஹalleluya. ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சேன், ஒரு சித்தம் எப்படி இருக்குதா, எப்படி ஆளுக்காக வரும், எதனா ஒரு சின்ன கண்ணாடி நான் பார்த்துக்கிறாரு, அவர் சித்தம் என்னோட சித்தம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்துனே இருக்கிறாரு. நம்ம சிந்திக்கணும். அதுதான் டெபர்னாக்கிள். பிரைஸ் காட், ஹalleluya. இங்க இருக்கு பாருங்க, நான் போட்டிருக்கேன் இங்கே தமிழ்ல, இது இங்கிலீஷ், தமிழ்ல அது லெவிட்டிகஸ், லேவியராகமம் 24:5-9. 6 in each stack அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, this bread is to be set out before the Lord continually. அவருக்கு முன்னாடி இந்த பிரெட் எப்படி இருக்குமா, கண்டினியூஸா இருக்குமா, நம்மளோட சித்தாவுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா, கண்டினியூஸா இருக்கணுமா. இப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணலாம், இன்னைக்கு குறிக்கோள் என்னவா இருக்குது, உண்மையா ஆண்டுக்காக வாழ்ந்துக்கிறோம், தேவையான காரியம் சிந்திச்சிருக்கிறோம், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் சிந்திச்சிருக்கா, இல்ல உண்மையான ஆண்டுக்காக என்ன செய்யணும் தரிசனத்துல இருக்கிறா. என் பிரெட் காஞ்சி போயிருக்கா, என் பிரெட் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, என் தரிசனம் காஞ்சி போயிருக்கா. நான் அந்த என் ஆதி காலத்துல ரொம்ப ஆண்டுக்கு ஓடி இருக்கிறேன். சில பேர் பேசுறீங்க ஆண்டுக்கு ரொம்ப ஓடிக்கிறேன், இப்பதான் எப்படி இருக்கிறேன், அப்போ பிரெட் என்ன ஆயிட்டு காஞ்சி எறும்பு ஓடி இருக்கு, கரெக்ட் தானே. அப்ப நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன், இன்னும் தான் இந்த மாதிரி நான் ரொம்ப இருந்தாமா, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன், என்ன பார்த்து முடிச்சேன், ஆண்டு பார்த்து முடிச்சுட்டேன். அந்த மாதிரி சாகுற வரைக்கும், ஏன்னா நம்ம சாகுற வரைக்கும் தரிசனம் ஆண்டுக்காக இருக்குது. அந்த பிரெட் எப்படியா இருக்குது, a kind of will God is looking for. நான் ஃபுல்லா படிக்கிறதுல நான் வேற ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆண்டவர் என்ன மாதிரி சித்தம் உங்கள்கிட்ட பாக்குறாரு, என்ன மாதிரி தரிசனம் உங்களோட இருக்கணும் அப்படின்னு இந்த பிரெட்டை வச்சு அவங்க நமக்கு காமிச்சுக்கணும். முதலாவது பிரெட் வந்து ரொம்ப ஃபைனா அரைச்சிருக்கணும், ஸ்மூதா இருக்கணும், மெல்லிய மாவுனால, அதாவது வசனத்துல இருக்குது, அந்த வசனத்துல 8ஆ பிரிச்சிருக்குது. ஓகே, அப்ப எப்படி இருக்குன்னா இந்த பிரெட் வந்து என்ன பண்ணாங்க, ப்ரூஸ் பண்றாங்களா, இந்த இதை அடிக்குவாங்க பாரு, அடிச்சு ப்ரூஸ் பண்றாங்க. அப்போ நம்மளுடைய பிரெட் எப்படி இருக்கு, தரிசனம் வந்து அவ்வளவு பியூரா பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நம்மள பூரா எடுத்து அடிச்சு ப்ரூஸ் பண்ணி நம்மள வந்து ஒரு வழியா எடுத்து வர ஸ்மூதா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரெட் மோல்டு பண்ணும், ஸ்கொயர் ஷேப்லயோ ரவுண்ட் ஷேப்லயோ எப்படி இருக்குது, அப்போ நம்மளால ஆள் மோல்டு பண்றாரு, ஷேப் எடுத்துக்கிறாரு. மூணாவது வந்து அது வந்து ஒரு ஹீட், நெருப்பு, அந்த ஹீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, பேக் பண்றாங்க. நம்மளே வந்து புறமிடுறாரு இல்லையா ஆண்டவர், ஒரு சோதனைக்குள்ள நம்ம போய் உழுந்து ஏஞ்சி வந்து அவங்க வெளியில வரும்போது அப்படி இருக்கிறோம், நம்ம அப்படியே ஷேப்பா அந்த பிரெட் எப்படி இருக்குது, ஷேப்பா வெந்து அழகா சாஃப்டா அந்த மாதிரி நம்மள. நெக்ஸ்ட் வந்து பிரெட் ஹஸ் ஆர்டர்ட், நான் சொன்னேன் 6 இந்த பக்கம் 6 இந்த பக்கம் எப்படி இருக்கு. இப்போ நம்ம கடையில 1 லோஃப் பிரெட் வாங்குறோம், அந்த 1 லோஃப் பிரெட்ல 4ஆ பிரிச்சு 4 பேப்பர்ல போட்டுட்டு எப்படி இருக்கும், ஆனா அவங்க எப்படி கொடுக்குறாங்க, அழகா ஒரு லோஃப்ல அழகா இருக்கும், எப்படி கேட்கணுமோ அப்படி கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ இங்க வந்து ஆர்டர்டா இருக்கணும், 6னா 6 தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளின்டா இருக்கணும், அதுதான் கேட்கிறேன், டிசிப்ளின்டா இருக்கணும் ஆவிக்கு. the bread must be covered with frankincense. frankincense னு ஒரு அரோமா, அந்த சென்ட் மாதிரி அந்த ஸ்மெல் அது. ஓகே, அது கவர் ஆயிக்கணுமா. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா இது டைப் ஆஃப் வர்ஷிப். அது இட் ஷுட் நாட் பி லைக் எப்படி தெரியுமா, சரியா ஆண்டவரே உங்க சித்தம் போல நான் செய்யறேன், எனக்கு இஷ்டம் இல்லை பெருசா, ஆனா ஆண்டு சித்தமா இருக்குது என்ன பண்றது அப்படி இல்லை. அவன் என்ன சொல்றா, கிளாடாவா சந்தோஷம், ஆண்டவரே உங்க சித்தம் செய்யதான் எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே, அப்படி சரி ஆண்டவரே என்ன பண்றது
எனக்கு இப்படி இஷ்டம் இல்லதா, எனக்கு அங்கதான் ஆசை, ஆனா ஆண்டவர் சித்தம் இல்லையே, கஷ்டப்பட்டு நீ வெயிட் பண்ண, சந்தோஷமா ஆரவாரமா பண்ண. ஓகே காட், ஏதோ சொல்றாண்டவர் என்ன செய்யறேன் அப்படி இல்லை. லார்ட், ஐ அம் கிளாட் டு டு யுவர் வில். என்னோட தரிசனம் நான் உங்களோட சித்தம் செய்ய நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்மெல், அந்த நல்ல பிராங்கன்சென்ஸை மூடி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கோமா, அந்த நல்ல வாசம் கொடுக்குற மாதிரியான பிரெட்டா இருக்கும் நம்ம தரிசனம். நறுமணமா இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய தரிசனம் ஏதோ வந்துட்டோம். சம்டைம்ஸ் நான் யோசிச்சுக்கிறேன், வந்துட்டேன், கால் வச்சுட்டேன், ஆனால் அப்படி இல்லை. தரிசனம் எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா, இதுதான் என் ஆசை, என் ஆண்டோடைய ஆசை தான் என் ஆசை. அது சப்மிஷன், ஒப்பு கொடுக்குறது. தேவன் நம்மள ஒப்பு கொடுக்குறது. அப்படி ஒப்பு கொடுத்து ஆண்டோட மகிழ்ச்சி நம்ம அவரோட வேலையை செஞ்சோம்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ ஏன்னா பிராங்கன்சென்ஸ் மாதிரி நம்ம வாசம் வீச நறுமணம். அது ஒரு பாட்டு, நறுமணம். ஏன்னா ரோடெல்லாம் நறுமணம் வீசுவதுன்னா இருக்கு. கட்டாயமா இல்லை, மனப்பூர்வமா இருக்கு. ஓகே, bread has to be continually displayed. கண்டினியூஸா ஒரு தரிசனம் ஆண்டவர் கண்ணுல டிஸ்ப்ளே பண்ணணும் டிமாண்ட் பண்றாரு. உன் இஷ்டத்துக்கு டிமாண்ட் பண்றாரு, நீ எனக்கு உன்னுடைய தரிசனம் டெய்லி டிஸ்ப்ளே பண்ணித்தான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்லை. இன்னைக்கு தரிசனம் என்னவா இருக்கு? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? வாட் இஸ் யுவர் வில்? உன்னோட சித்தம் என்னமா இருக்குது? You have to examine. Praise God. ஏழாவது, டபுள் ப்ரொடெக்ஷன். அப்போ எக்ஸோடஸ் 37:10-12 இருக்குது. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி படிங்க. டபுள் ப்ரொடெக்ஷன். அந்த பிரெட்டுக்கு எப்படி இருக்குதுன்னா டபுளா ப்ரொடெக்ட் ஆயிருக்குதா, எப்படின்னா கிரவுன்ல டபுள் ப்ரொடெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ எப்படின்னாக்கா சோ ப்ரெஷியஸ். நம்ம வந்து தரிசனம் தேவனுக்கு அவ்வளோ ப்ரெஷியஸா, எப்படியா அவ்வளோ ப்ரெஷியஸா டபுள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அந்த பிரெட்டுக்கு. ஓகே, அப்போ டபுள் ப்ரொடெக்ஷன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? வாட்ச் அண்ட் ப்ரே. இது ரெண்டு தான் வசனத்துல இருக்கு. தமிழ்ல இப்போ வாட்ச்க்கு என்ன தெரியல. லூக் 21:36 இருக்குது. எப்பவுமே வாட்ச்ல இருக்கணும். வாட்ச் யோர் வே, கார்ட் யோர் வே. அந்த மாதிரி ரெண்டு விஷயம். ஒன்று வாட்ச், இன்னொரு ப்ரே. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு நீங்க ப்ரே பண்ணி உங்களை கவனமா இருக்கணும். ஓகே, அதுதான் கிரவுண்ட். ஓகே, எட்டாவது லாஸ்ட் வந்து bread has to put fresh every day. நான் எப்படி சொன்னேன், ரீடெடிகேட். எவ்ரிடே உங்களுக்கு தரிசனம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். சோர்ந்து போக கூடாது, காஞ்சு போக கூடாது. பிரெட் காஞ்சு போனா அந்த பிரெட் யாருன்னா சாப்பிடுவோமா? இல்ல. அப்ப தேவனுக்கு என்ன யூஸ்? நம்ம பிரெட் காஞ்சிச்சுன்னா நம்ம தரிசனம் காஞ்சு போயிருந்தா தேவனுக்கு என்ன யூஸ் இருக்கிறோமா? நம்ம அப்ப நம்ம பிரெட் காயாம இருக்கிற என்ன தேவையான காயில தூக்கி போடும், பிரச்சனை தூக்கி போடும். ஆண்டவர் பார்த்துக்காரு. உங்களோட தரிசனம் ஆண்டுக்காக மட்டுமே இருக்கட்டும். ஏன்னா அந்த பிரெட்ல வந்து உன் பிரச்சனை தரிசனம் ஆறுன்னு இல்லை, மொத்தமாவே தரிசனம் தான். அப்ப வெறும் ஆண்டவர் மட்டும் நோக்கி போகும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதாவது நடந்துன்னு போயிடும். ஏன்னா இந்த உலகமே நிரந்தரம் இல்லை. பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப என்னன்னா பிரெட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இப்போ அவுட்டர் கோர்ட் வாஸ், அப்போ தேவன் ஸ்தலத்துல தேவன் என்ன பண்றாரு? நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஹோலி பிளேஸ்ல நம்ம தேவனுக்கு என்ன பண்றோங்க தான் ரெஸ்பான்ஸ். அவுட்டர் கோர்ட்ல தேவன் நமக்கு பலி கொடுக்குறாரு. ஹோலி பிளேஸ்ல பரிசுத்த நம்ம என்ன செய்யறோம் தேவனுக்கு? அதுதான். ஸோ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தரிசனத்தை ஃப்ரெஷ்ஷா தேவனுக்காக வைக்கிறோம். அப்போ ஹோலி பிளேஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்? அப்போ இட் பிகின்ஸ் வித் அவர் வில். நம்மளோட தரிசனத்தை ஆரம்பிக்குது. நம்ம யோசிச்சு உன் தரிசனம் என்னவா இருக்கு? யூ ஹேவ் டு திங்க் ஓவர். உன்னோட பிரெட் வந்து அங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தரிசனம் இருக்கா? உன் பிரெட் இருக்காங்க, ஏதாவது தரிசனம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எனக்கு தரிசனம் இருக்கா? ஃபர்ஸ்ட் தேவனுக்காக இதை நான் செய்யணும்ங்கிற தரிசனம் இருக்கா? முதலாவது இருக்கான்னு பார்க்கணும். எவ்ரி லோஃப் இன் பிளேஸ், எல்லா லோஃப் பிளேஸ் சொன்ன மாதிரி கேள்வி. ஆறாரா இருக்க தரிசனம், அது கேட்கறது எழுதின்னு ஆறாரா தரிசனம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்போ ஏதாவது ஒண்ணு நீங்க சப்மிட் பண்ணது இருக்கிறீங்களா? இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன், இந்த ஒரு விஷயம் என்னால முடியல, ஆண்டருக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு, இந்த ஃபோன் மட்டும் என்னால முடியல, ஆண்டருக்கு இது கொடுத்துட்டு, இந்த வீடியோ மட்டும் என்னால முடியல, ஆண்டர் கொடுத்துட்டு, ஆனா இந்த ஒரு வேலை மட்டும் என்னால முடியலன்னு கொஞ்சம் எங்கன்னா சப்மிஷன் இல்லாம இருக்கு. நீங்க எக்ஸாம் ஆண்டருக்கு என்ன மொத்தம் கொடுத்தாங்க, இவங்களை மட்டும் நான் மன்னிக்க முடியாது. நான் ஒருத்தர் பேசினேன், வீட்டில் தான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். செகண்ட் ஃப்ளோர் அந்த கடவுள் எல்லாமே இருக்கிறேன், ஆனால் எனக்கு இவங்களை மட்டும் மன்னிக்க முடிய மாட்டேங்குது. அது மட்டும் நோவு, இவங்களை மட்டும் மன்னி எனக்கு நோவு போயிடும். ஆனால் அவங்களால முடியவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட ஷோ பிரெட் காஞ்சிரு தரிசனம். அதனால
ஒன்றும் சொல்லாது, சப்மிட் பண்ணு. ஏதாவது குறையா இருக்கா, மன்னிக்க முடியல, ஒரு பேச முடியல, இல்லை இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டா தாங்க முடியல, எதுவா இருந்தாலுமே மன்னிப்புன்னு ஒன்று கொடுக்கணும். ஏன்னா ஆண்டு அதுதான் பலி கொடுக்குறாங்க அவரையே. அப்போ அந்த பிரெட் சப்மிட் பண்ணிக்கிறீங்களா? ஆமா சப்மிட். கர்த்தரோட சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். Praise God. Hallelujah. Next lamp stand. ஸோ இன்னைக்கு அந்த ஷோ பிரெட்டுங்கிறது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஷோ பிரெட்டு தான். ஏன்னா அதுதான் நம்ம தரிசனம் கரெக்டாக நம்ம சிந்திக்கணும். lamp stand. நெக்ஸ்ட் என்னக்குது அதில் 7 குத்து விளக்கு. the source of light. அப்போ வந்து முதல்ல வந்து நம்ம பார்த்தது வெளியில வந்து நேச்சுரல் லைட், சன் ஸ்டார், அது நேச்சுரலாகவே இப்போ. ஏன்னா இதுல டென்ட் போட்டு இருக்குது, பசுத்தரமாக டென்ட் போட்டுருக்குது, அதுல வந்து வெளிச்சம் போக முடியாது உள்ள. ஆனா அவுட்டர் கோட்ல ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் வருது இல்லையா, அது நேச்சுரல். இப்போ இது வந்து நம்ம உள்ள போயிருக்கோம், இங்க வந்து ஆர்டிபிஷியல் லைட் தான் வருது. எதுல இருந்து வருது? 7 குத்து விளக்குல இருந்து லைட் வருது. ஓகே, லைட்ஸ் இதுக்குள்ள வந்து எண்ணெய் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்ட் யாரும் இல்லை, நம்ம தான். ஓகே, இந்த 7 சபை யார்? நம்ம தான் சர்ச். ஓகே, நமக்குள்ள பரிசுத்தாங்க எண்ணெய். ஓகே, அந்த எண்ணெய் காஞ்சிராம பார்த்துக்கணும், அந்த எண்ணெய் தீந்துராம பார்த்துக்கணும், பரிசுத்தாவி இல்லாம இருக்கக்கூடாது. புதுப்பிச்சுனே இருக்கணும். Praise God. அப்போ எப்படின்னா இந்த லேம்ப் ஸ்டாண்டோ இந்த உடன்படிக்கை பெட்ட மேல ஜெருபீம்னு சொல்லிட்டு 2 ஏஞ்சல்ஸ் இப்படி மூடி இருக்கும். போட்டோ நான் காமிக்கிறேன், மூடி இருக்கும். அது ரெண்டுமே பீட்டன் கோல்ட்ல பண்ணிருக்காங்க. பீட்டன் கோல்ட்னா ஹேமர் அடிச்சு பெண்ட் பண்ணி, இது பாருங்க, இது கோல்டு அப்படியே வந்துருமா ஷேப்பு. இது என்ன பண்ணிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க, பீட் பண்ணி பண்ணிருப்பாங்க. ஸோ என்னன்னா நம்மள ஷேப் பண்றது வந்து நம்மள பீட்டன் கோல்டு நம்மள அடிச்சு ஹேமர் அடிச்சு சரி பண்ண மாதிரி இருக்கு. அப்படிதான் நம்ம புறமிடுறாரு. இப்போ நீங்க வேற எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபுல் டெபர்னக்கிலே 2 தான் பீட்டன் கோல்டு. ஒண்ணு வந்து அந்த ஜெருபீம், ஏன்னா அது வந்து செய்யறாங்க, இப்படி எல்லாம் பெண்ட் பண்ண வைக்கணும் கோல்டு இல்லை, மீதி எல்லாம் பியூர் கோல்டு அப்படியே வைக்கிறது. ஓகே, ஸோ இது 2 தான் பீட் பண்றது, பீட்டன் கோல்ட்ல பண்றது. ஓகே, எவ்ரிதிங் எல்ஸ் வந்து பியூர் கோல்டு. 2 Corinthians 10:5 என்ன இருக்குதுன்னா, we demolish arguments and every pretension that, அதாவது நம்மளுடைய சிந்தனை எல்லாமே ஆணுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சிந்தனையும் நம்ம என்ன பண்ணணுமா, டெமாலிஷ் பண்ணணும், இடிச்சு அழிச்சு கர்த்தருடைய சிந்தனைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு ஒபீடியண்டா எடுத்துன்னு வரணும் நம்ம சிந்தனை. ஓகே, எடுத்துன்னு வரணும். அதுதான் லேம்ப் ஸ்டாண்ட், நம்மளுடைய மைண்ட். இப்போ வந்து ஷோ பிரெட்டுங்கிறது வந்து நம்மளுடைய என்ன பார்த்தோம்னா, லேம்ப் ஸ்டாண்ட் வந்து நம்மளுடைய மைண்ட். ஓகே, ஷோ பிரெட் வந்து நம்மளுடைய வில். ஓகே, தரிசனம். ஓகே, லேம்ப் ஸ்டாண்ட் வந்து நம்மளுடைய மைண்ட். புரியுதுங்களா? அதுக்கு தான் ஆண்டவன் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா குத்துவிளக்கு இல்லை, 7 குத்துவிளக்கு வச்சுன்னு ஏன்னா அட்டகாசம் பண்றாங்க ஃபேன்ல கொத்திக்கணும். ஆனா 7 குத்துவிளக்குங்கிறது உண்மையா குத்துவிளக்குல நம்மளோட சிந்தனையை குறிக்குது. 7 குத்துவிளக்கு நம்மளுடைய சிந்தனையை குறிக்குது. நம்ம வந்து ஆண்டவருக்கு எதுவாக எடுத்துன்னு வரணும் சிந்தனையை. இந்த மைண்ட் கவர்ன் பை ஃப்ளஷ், சரீரத்தால் நம்ம மைண்ட் கவர்ன் ஆச்சுன்னா இட் டஸ் நாட் சப்மிட் டு காட்ஸ் லா. கர்த்தருக்கு வந்து அது ஒப்பு வைக்கிற மாதிரி இல்லை. சரீர பிரகாரமான சிந்தனை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம அவர்கிட்ட போகவே முடியாது. ஓகே, அப்போ எவ்ரி தாட் ப்ராசஸ் தட் வி பிரிங் டு ஒபீடியன்ஸ், கிறிஸ்துக்கு நம்மளோட சிந்தனை எல்லாம் அவர்கிட்ட கொண்டு வரணும்னா அதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஹேமரிங். பீட்டன் கோல்ட் எப்படி ஹேமர் பண்றாங்க, அந்த குத்து விளக்க ஹேமர் நம்மள அப்படியே ஹேமர் பண்றாங்க. நம்ம எப்படி நம்ம அப்படி டைரக்டா வந்துட்டோம் பியூரா, நம்மளும் தப்பு பண்ணிருக்கோம், நம்மள ஹேமர் பண்ணி அப்படி எடுத்துட்டு வந்து அதுதான் ஹேமர். அதான் சிந்தனையை ஆண்டோட இதுக்கு எடுத்துட்டு வரும். Praise God. Jesus has set a pattern for will. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பேட்டர்ன் வச்சிருக்காரு. எப்படின்னா in your relationship with one another, ஆண்டவர்கிட்ட மட்டும் இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லல, மனுஷர்கிட்ட ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க இல்லையா, உறவுங்க, ஃப்ரெண்ட்ஸு, வேலை மேலே, கொலீக்ஸு, சொந்தக்காரங்க, குடும்பம், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுமா பாருங்க. ஹாவ் த சேம் மைண்ட் செட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மைண்ட் மாதிரி இருக்க சொல்லல, மனுஷர்கிட்ட உறவு இருக்கு இல்லையா, அது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இருக்கிற. அப்போ உண்மையாக நம்ம வந்து சொந்தக்காரங்கக்கிட்ட, நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட, ஃபேமிலிக்குள்ளவே, ஓன் பிரதர் சிஸ்டர்ஸ், கசின் பிரதர் சிஸ்டர்ஸ், சபைக்குள்ள எல்லாமே உண்மையான ஒரு உறவு எப்படி இருக்கு, உறவு எப்படி கிறிஸ்துவ சிந்தனை போல இருக்கா? அப்படி இல்லைன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல நம்மளால போகவே முடியாது. நம்ம என்ன செய்யணும், புதுப்பிக்கணும். Praise God. So God's spirit controls and operates. ஆண்டவருடைய ஆவி தான் நம்மள என்ன பண்ணுதா, கண்ட்ரோல் பண்ணுது, நம்மள ஆப்ரேட் பண்ணுதா. யாரு ஆவி? God spirit வந்து அவர் வந்து மனுஷனை ஆப்ரேட் பண்ண முடியாது, ஆவியை தான் ஆப்ரேட் பண்ண முடியும். So God's spirit operates நம்ம ஆவியை, கர்த்தருடைய ஆவி
நம்மளுடைய ஆவியை ஆப்ரேட் பண்ணா, நம்மளுடைய ஆவி என்னதை ஆப்ரேட் பண்ணா, நம்மளுடைய ஆத்மாவை ஆப்ரேட் பண்ணுது. நம்ம ஆத்மா வந்து நம்மளுடைய சரீரத்தை ஆப்ரேட் பண்ணுது. அப்ப இன்னைக்கு ஒரு வேலை என் சரீரமோ என்னுடைய ஆத்மாவோ கரெக்டான ஒரு ஆப்ரேஷன்ல இல்ல, ஆணுக்கு விரோதமா இருக்குது, ஆணுக்குரியதா இல்லைன்னா என் ஆவி தேவன் கண்ட்ரோல் பண்ணி இல்லை, என் ஆவி இம்ப்ரெசன் சிறையடிக்கப்பட்டது. நம்ம சிந்திக்கணும், நீங்க ஆவி சிறையடிக்கப்பட்டிருக்கா இல்ல ஆண்டு ஆப்ரேட் பண்ணிக்கிறாரா? என் ஆவி என்னோட ஆத்மா ஆப்ரேட் பண்ணிக்குதா, என் ஆத்மா என் சரீரத்தை ஆப்ரேட் பண்ணிக்குதா, உலக பிரகாரமா இருக்குதா, தேவனோட ஆவி கூட ஐக்கியம் இருக்கா? நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இதுதான் டால். ஓகே, அதாவது இட் ஆல் பிகின்ஸ் வித் காட். கர்த்தர்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் ஒரிஜின். அது டிபெண்ட் எப்படின்னா உன்னோட சித்தம் எப்படி இருக்குதோ அதுதான் தேவன். கர்த்தரோட சித்தம் எப்படி இருக்கு, நம்மளுடைய ஆவி தேவனோட ஆவி இணைந்திருந்தானா அவரோட சித்தத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். இது என்னன்னா இதுதான் அந்த இப்ப நம்ம என்ன பார்த்ததுக்கு முன்னாடி lamp stand பார்த்தோம். இப்போ ஒரு செகண்ட் வந்து lamp standனாக்கா சிந்தனை நம்ம பார்த்தோம். மூணாவது என்ன பார்க்க போறோம்னா golden altar of incense. நம்ம சாம்பிராணி தூபம் இத கரெக்ட், சாம்பிராணி இல்ல தூபம் கரெக்ட். தூபம் இப்போ வந்து மூணாவது பொருள் என்ன இருக்குது பரிசுத்தலத்துல தூபம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் தூபம்? இது வந்து தூபம் கொடுக்கறதே அதுதான் ரொம்ப டாலஸ்ட், அதுதான் ரொம்ப டாலஸ்ட் தலத்திலே, அதுதான் ரொம்ப டாலஸ்ட். ஏன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட போய் எட்டணும் நம்மளுடைய வர்ஷிப். அப்ப தூபம் நினைச்சவங்க பார்க்கலாம், அதுதான் ஆராதனை. அதுக்கு அர்த்தம் நீங்க மற்ற தெரியாம வண்டிக்கு காருக்கு சர்ச்சில் மனுஷங்க வந்து அவங்களுக்கு ஆண்டு சொல்றாரு தூபம் எனக்கு மட்டும்தான், ஆல்டருக்கு மட்டும்தான், என்ன தவிர நீங்க யாருக்கு தூபம் காட்டுனாலும் அவங்கள நான் ஏற்றுக்கொள்ள பரிசுத்தலத்துக்காக போகவே முடியாது. எவ்வளவு பெரிய உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது. இதுதான் இப்படிதான் இருக்கும். 4 கார்னர்ல இது கொம்பு மாதிரி இருக்கும், அதுக்கும் அர்த்தம் இருக்குது. மென் வர சீரீஸ் நமக்கு சொல்லி கொடுக்கும். Golden altar, tallest one father. No more animal sacrifice. இனி இந்த இதுல animal sacrifice. ஏன்னா animal sacrifice ஒரே தான் இயேசு கிறிஸ்து கொடுத்து முடிச்சிட்டாரு. இதுக்கு மேல வந்து நான் சொன்ன மாதிரி இங்க வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் தான். ஆல்டர் வந்து அவர் நமக்காக கொடுத்தாரு. இந்த ஹோலி பிளேஸ் நம்ம அவருக்காக, அதாவது நம்ம சித்தம் கரெக்டா இருக்கணும், நம்ம சிந்தனை கரெக்டா இருக்கணும், நம்ம ரெஸ்பான்ஸ். மூணாவது நம்மளுடைய ஆராதனை அவருக்கு கொடுக்கணும். ஓகே, அப்ப என்ன ஸ்பெஷல் இன்சென்ஸ்? அது ஸ்பெஷல் இன்சென்ஸ் எப்படின்னா மோசஸ் சொல்றாரு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுல அந்த இன்சென்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா போட்டு அது செய்யறாங்க. அந்த இன்சென்ஸ் அந்த ஆல்டர் தவிர அவங்க அந்த காலத்துல அவங்க வேற எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த ஆல்டர்ல தவிர அந்த சாம்பிராணி வர வாசனை ஃபார்முலா வந்து அந்த சாம்பிராணி, அதாவது அங்க கொடுக்குற சாம்பிராணில ஸ்மெல்லு வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அங்க மட்டும்தான், ஆல்டருக்கு மட்டும்தான் அந்த ஸ்மெல் வரும், அந்த ஃபார்முலா. ஏன் அங்க கொடுக்குற அந்த சாம்பிராணியா என்ன நம்ம பாஷையில சொல்லணும், கொடுக்குறது ஆராதனை, அந்த சாம்பிராணி ஆணுக்கு மட்டும்தான், வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, praise God. அதுல certain formula incense. Incense-னா என்ன அர்த்தம்? ஆராதனை. The place of worship in believers. நம்மளுடைய place of worship, believer நம்மளுடைய லைஃப்ல worship பண்றப்ப அதுதான் ஆராதனை, அதுதான் தூபம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோசஸ் சொன்னாரு இது வெறும் காப்பிப்பா சும்மா புரிய வைக்கிறதுக்காக. ஆனா அதுதான் இன்னைக்கு என்ன பண்ணி இருக்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கிறோம். இன்னைக்கு 3 மணிக்கு சாம்பிராணி போடுறோம் இல்லையா? 3 மணிக்கு கரெக்டா சாம்பிராணி போடுறோம் இல்ல, அவன் அதை கேட்கல, ஆனா அது கேட்கவே இல்லை. ஆராதனை அதாவது இன்சென்ஸ்னா தூபங்கிறது வந்து நம்மளுடைய வர்ஷிப், நம்மளுடைய தூபம், ஜெப தூபம். ஓகே, அப்ப என்ன அப்படின்னா டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்சென்ஸ். உங்களுடைய அந்த தூபத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்ப தூபம் என்ன அர்த்தம்? வெறும் இங்க எல்லாம் போடுறோமே அது மட்டும் இல்லை. உன் தூபம் வீடியோ கேம்ஸ்ல இருக்கா? உன் தூபம் போன்ல இருக்கா? உன் தூபம் தேவையில்லாத காரியத்துல இருக்கா? ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கா? எங்க தூபம் போட்டு இருக்கிறோம்? யார்கிட்ட தூபம் போட்டு இருக்கிறோம்? நம்ம நேரத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். அதுதான். அப்ப அந்த தூபங்கிறது இயேசுக்கும் பிதாவானவருக்கு மட்டும்தான் அந்த தூபம். இன்னைக்கு என்னோட நேரம் எங்க, அதாவது நேரத்துக்கு தூபம் போடுறோம், நேரத்தை சாங்டிஃபை பண்ணுறோம். அப்ப என் டைம் எங்க போயிடுது? வேர் இஸ் மை வர்ஷிப் போயிடுது? தூபங்கிறது வெறும் புகை போடுறது கிடையாது. தூபங்கிறது உன்னோட ஆராதனை எங்க போயிட்டு இருக்குது?
உண்மையா தேவன்கிட்ட போயிருக்கா, இல்ல வேற 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 பரப்பர காரியத்தை மாத்தா போல இருக்கா? எங்க போயிருக்கு தூபம்? அதுதான் தூபம். Praise God. God wants us to have self control. So தூபம்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? ஷோ பிரெட், நம்மளுடைய தரிசனம், will. செகண்ட் lamp stand, நம்மளுடைய மைண்ட். ஓகே, தேர்ட் மைண்ட், இமோஷன்ஸ். அதாவது இமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம எமோஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம பிரச்சனை விழுந்து போயிடக்கூடாது. பிரச்சனை மேற்கொள்றதுக்காக ஆண்டவர் பிரச்சனை. மூணாவது வந்து என்ன பார்த்தோம்? ஆல்டர், இன்சென்ஸ் ஆல்டர். ஓகே, தூபம். தூபம்னா என்ன அர்த்தம்? அப்போ தூபம்னா செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் எதுல என்னால கண்ட்ரோல்ல இருக்க முடியும்? ஆண்டரை விட வேற காரியமா இருக்குதா, இல்ல ஆண்டரை தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ அந்த தூபங்கிறது செல்ஃப் கண்ட்ரோல். அந்த கிஃப்ட்ல ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய அந்த கனிகள்ல ஒன்று இருக்குது. என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். அதுதான் இந்த மூணாவது கணக்காக. பேஷன் இஸ் அதாவது தேவனுக்காக வாழணுங்கிறது தான் பரிசுத்தம். பார்ட் ஆஃப் த ஹோலினஸ். தேவனுக்காக நான் வாழ பரிசுத்தம். நான் ஜஸ்ட் வெள்ளை துணி போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து டைம் பயிர் பண்ணி பரிசுத்தம் இல்லை. ஆண்டவருக்காக என் தரிசனம் என்னவா இருக்குது, அதுக்கு உண்மையா ஓடி இருக்கிறோம். நான் பேஷனேட் ஃபார் ஜீசஸ்ன்னு சொன்னா அதுதான் தரிசனம். இயேசுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்றோம், அதுதான் ஹோலினஸ், அதுதான் பரிசுத்தம். பிரைஸ் காட். அப்போ என்னன்னா ரைட் ரிலேஷன்ஷிப். என் உறவு இன்னைக்கு எப்படி இருக்குது? தேவன்கிட்ட என் உறவு கரெக்டா இருக்கா? மனுஷங்களுக்கு என் உறவு கரெக்டா இருக்கா? யார்கிட்ட என்னோட ரிலேஷன்ஷிப் இருக்கு? யார்கிட்ட நான் வெளிப்படுத்துறது? என்ன நடக்குது இன்னைக்கு? என் ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட கரெக்டா இருக்கு? ரைட் ரிலேஷன்ஷிப். தேவனுடைய ஒரு உறவு கரெக்டா இருக்கா? மனுஷங்களுக்கு கூட நம்மளோட உறவு சரியில்லைன்னா தேவனுடைய உறவு நம்மகிட்ட சரியா இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு என்னோட கேரக்டர் சரியில்லைன்னா இந்த உலகத்துல அங்க எப்படி நான் உறவு நல்லபடியா வச்சுக்கணும்? இன்னைக்கு நான் வந்து தேவையில்லாத காரியத்தை இன்வால்வ் ஆகிக்கிறேன்னா அங்க உறவு இருக்க முடியாது. அதெல்லாம் பரிசுத்தமான உறவு. இன்னைக்கு நான் இதை மன்னிக்க முடியல, இன்னைக்கு நான் இந்த காரியத்துல நான் சரியா செய்ய முடியல, இன்வால்வ் பண்ணல, இன்னைக்கு என்னோட வாயெல்லாம் அடுக்க முடியல, இன்னைக்கு என் உதவியால் பேசாம இருக்க முடியல, இவங்க மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த உறவுகள்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த ரைட் ரிலேஷனுக்கு தேவைட்டு வச்சுக்கணும். திங்க் பண்ணு. ஸோ நம்மளோட தூபம் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான தூபம் இருக்கு? Praise God, hallelujah. So only way கர்த்தரோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நான் போகணும்னா ஒரே வழி உன் தூபம். worship. இதுதான் worship. இதுதான் worship. பாடி ஆடுறது worship இல்லை. இதுதான் உண்மையான worship. நீ எப்படி இருக்கிறீங்க? உன்னுடைய தரிசனம் எப்படி இருக்குது? உன்னோட சிந்தனை எப்படி இருக்குது? உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்குது? அப்போ நீ worshipக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க போக முடியும். Praise God. இது சம் அப். ஷோ பிரெட்னா நம்மளுடைய தரிசனம். அப்புறம் 7 குத்துவிளக்குனா நம்மளுடைய மைண்ட். குத்துவிளக்கு யாரு? அதுக்குள்ள இருக்கிற என்ன? கரிசாவி. எப்பவுமே என்ன காலியாச்சுன்னா அங்க இருந்து நெருப்பு வராது, ஃபயரா இருக்கணும். ஸோ ஆவியோட அனலோட நம்ம இருக்கணும். ஓகே, ஃபயர் எனி டைம் ஆன் ஃபயர். மூணாவது வந்து தூபம். தூபம் என்ன? செல்ஃப் கண்ட்ரோல், இமோஷன்ஸ். நம்மள எமோஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இமோஷன்ஸ் இல்லாமல் இயேசுக்கும் இமோஷன்ஸ் இருந்தது, ஆனால் அது கரெக்டான வழியில இருக்கணும். தேவையான இமோஷன்ஸ் வேணும். மூணாவது மகா பரிசுத்த ஸ்தலம். கடைசியா